வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன கதை சொல்லிக்கலாமா? ஒருத்தர் என்ன பண்ணுறான், அவன் பையன் அவன் ஃப்ரெண்டு வீட்டு மேரேஜ்ன்ட்டு கூப்பிட்றாங்க. வெளியூரில் அவன் போகிறான். போகும்போது அவனா சொன்னான், அந்த வீட்டில் எல்லாருமே நான் ரொம்ப திரும்பி கூப்பிட்றாங்க, வீட்டுக்கே வரது இல்லையா, வா வான்னு. இவன் உடனே இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறான், நான் இந்த மாதிரி போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்றாங்க. அவங்க அம்மா அப்பா எவ்வளோ சொல்கிறாங்க, வேணாம்ப்பா, யார் வீடு இருந்தாலும் 3 நாள் மேலே தங்கக்கூடாது, விருந்துக்கு மருந்து 3 நாள் தான் வேலை, பத்திரம்ன்றாங்க. இல்லை அவங்க ரொம்ப என்னை விரும்பி கூப்பிட்றாங்க, நான் எப்போ திரும்ப வரேன்னு நான் அப்போ சொல்கிறேன். அவன் போட்டு போகிறான். போகும்போது அவங்க அம்மா என்ன சொன்னால், ஒரு பிளேட் ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க, சாப்பாட்டு பிளேட், சில்வர் தட்டில். இது எதுக்குமான்னு கேட்குறான். நீ இதில் தான் போட்டு சாப்பிட்ணும், அவங்க எது கொடுத்தாலும். இதுதான் என் கண்டிஷன். என்னன்னா, நீ சாப்பிடும்போது இந்த பிளேட்டில் பாரு, எப்போ உன் முகம் இந்த பிளேட்டில் தெரியுதோ அப்போ உனக்கு அங்கே மரியாதை இல்லைன்னு அர்த்தம், நீ வந்துடு வீட்டுக்குன்றாங்க. உனக்கு ஒன்றும் புரியல. சரி எடுத்து போகிறான். அவங்க வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் கேட்குறாங்க, என்னப்பா சாப்பாடு இங்கே வேணும்? இல்லை எங்கள் அம்மா கொடுத்தாங்க, இந்த தட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. சரி நான் சாப்பிடும் பார்த்தா அந்த தட்டில் ஃபுல்லாக இந்த கறி, மீன், எறா, முட்டை, சொரா, அது இது எல்லாம் வச்சுட்டு ரைஸ் வைக்கிறாங்க, மீன் குழம்புக்கு சிக்கன் குழம்புன்னு வைக்கிறாங்க. இவன் முகமே தெரியல, தட்டு ஃபுல்லாக இருக்குது. இவன் சாப்பிட்றான். 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4 நாள் இப்படி ஆச்சு. 5ஆவது நாள் மட்டன் கட் ஆகிடுச்சு. மட்டன் வறுவல் அது இதுன்னு மட்டன் கட் ஆகிடுச்சு. 6ஆவது நாள் முட்டை கட் ஆகிடுச்சு. 7ஆவது நாள் மீன் வகையான இதெல்லாம் மீன், எறா, நண்டு கட் ஆகிடுச்சு. இப்படியே போயிட்டு 8ஆவது நாள் சாதம், உருளைக்கிழங்கு, கோஸ் வைக்கிறாங்க. அப்போது கொஞ்சம் முகம் தெரியுது, ஏன்னா ஐட்டமே கம்மியாகிடுச்சு. 10ஆவது நாள் கோஸ் கட் ஆகிட்டு சாதம் அண்டு உருளைக்கிழங்கு. 11ஆவது நாள் உருளைக்கிழங்கு கட் ஆகிடுச்சு, சாம்பாரம் கட் ஆகிடுச்சு, ரசம் அண்டு ஒரு சின்ன பொரியல் வைக்கிறாங்க. அப்போது இவன் முகம் கொஞ்சம் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சு. 10ஆவது நாள், அதாவது 10-11 நாள் ஒரு தயிர் சாதம் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் ஊறுக்காய் கவரில் கொஞ்சம் ஊறுக்காய், 1 ரூபா ஊறுக்காய் இருக்குல்லையே, அது வைக்கிறாங்க. அப்போ இவன் சாப்பிட பார்த்தா இவன் முகம் முக்கால்வாசி எனக்கு தெரியுது. பார்த்தான், ஆஹா இதுதான் அம்மா சொன்னாங்க போது, நம்ம முகம் முதல் நாள் தெரியாமல் இருந்தது, 2ஆம் நாள் தெரியாமல், 3ஆம் நாள், இப்போ 10ஆம் நாள் ஃபுல்லாகவே தெரியுது, முக்கால்வாசி தெரியுது, நாளைக்கு விட்டால் முழு முகமும் தெரியும் போட்டுட்டு அதோட பேக் பண்ணின்னு வந்துடுறான். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னப்பா வந்துட்டு போன விருந்துலாம் என்ன ஆச்சுன்னா, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இருந்தது, ஆனால் என் தட்டில் என் முகம் நேர்த்தமாக தெரிஞ்சது, அதான் வந்துட்டேன், என்ன வச்சுன்னா இது மாதிரி சொன்னான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதான்ப்பா விருந்து மருந்து 3 நாள் தான், அதுக்கு மேலே தங்கக்கூடாது, அதை தான் நான் உனக்கு சொன்னேன், ஓகேவா? நீங்கள் வந்தது சந்தோஷம், இனிமேல் அதுதான் வச்சுக்கணும். அது உண்மைதாங்க. விருந்து மருந்து ஒரு இடத்துல போனால் 3 நாளைக்கு மேலே தங்கினா நம்மளுக்கு மரியாதை இருக்காது, ஓகேவா? அதை மாதிரி நம்மளும் நடக்கணும். இதை ஜாலியாக எடுத்துலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.